சென்னை மெரினாவில் நாளை கூடுவதற்கு இளைஞர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதால் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுபற்றி அங்கிருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் முனுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம் முனுசாமி, எதன் அடிப்படையில் நாளை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் கூடுவாங்கன்னு காவல்துறையினர் சொல்றாங்க? தற்போது அங்க எத்தனை காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க? வேதவள்ளி, மெரினாவிற்கு புதிதாக ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதிரடிப்படையினர், விரைவு அதிரடிப்படையினர், இப்படி பல பிரிவினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறை சார்ந்தவர்கள் மெரினாவில் கலங்கரை விளக்கத்திலிருந்து நேப்பியர் பாலம் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் இதற்கு என்ன காரணம் என்று காவல்துறை அதிகாரிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னது என்ன விஷயம் என்னவென்றால், சமூக வலைதளங்களில் இளைஞர்களும் மாணவர்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் மெரினாவில் நாளை குவிய இருக்கிறார்கள். எனவே அதன் காரணமாக தற்பொழுது அதிக அளவு காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நேற்று செய்திக்குறிப்பில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சொன்ன விஷயம் என்னவென்றால், மெரினாவில் யாரும் குவியக்கூடாது, இது பொதுமக்களுக்கான ஒரு இடம் என்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் கணக்கில் வைத்து தற்பொழுது யாரும் இந்த பகுதியில் குவியக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏராளமான வாகனங்களும் காவல்துறை வாகனங்களும் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கட்டுப்பாட்டு அறை ஒன்று அமைக்கப்பட்டு தற்பொழுது மெரினா முழுவதும் எது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயரதிகாரிகள். அது மட்டுமல்லாது மெரினாவில் காணும் பொங்கலுக்காக 3 தனியார் தொலைபேசி கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பொதுமக்கள் வசதிக்காக. அந்த கோபுரங்கள் கடந்த மெரினா போராட்டத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுது அந்த கோபுரங்கள் எல்லாம் இங்கிருந்து அகற்றுவதற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை அடுத்து தற்பொழுது இங்கு வைத்திருந்த நிறுவப்பட்டிருந்த கோபுரங்கள் எல்லாம் காவல்துறையினர் அகற்றி வருகிறார்கள். அந்த காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. வழக்கம் போல மெரினாவிற்கு பொழுதை கழிக்க வருபவர்கள் வரலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போராட வேண்டும், ஒன்று கூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு வருபவர்கள் நிச்சயமாக கலைக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நீங்கள் குறிப்பிட்டதை போல நேற்றைய தினம் காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் மெரினாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதனை இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இளைஞர்கள் மத்தியில் இந்த அறிவிப்பிற்கு எந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவுது? வேதவழி, இந்த பகுதியில்தான் கடந்த மெரினா புரட்சி என்பது நடந்தது என்று சொல்ல வேண்டும். இங்குதான் முதலில் போராட்டம் வெடித்தது. அதற்கு பிறகு லட்சக்கணக்கானோர் இளைஞர்களும் மாணவர்களும் இந்த பகுதியில் குவிந்திருந்தார்கள். தற்பொழுது காவல்துறையினர் விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் இளைஞர் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைஞர்கள் ஒன்று கூடுவதற்கும் அமைதியான வழியில் போராட்டத்தை செய்வதற்கும் வேறு எங்கும் இடம் இல்லை. மெரினா தான் அதற்கு தகுந்த இடம். எனவே மெரினாவில் போராட்டத்தை நடத்துவதற்கு உரிய அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு போராட்டத்தின் இறுதியில் வன்முறை வெடித்தது என்று சொல்ல வேண்டும். எனவே காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் இல்லாவிட்டாலும் கூட இந்த இடத்திற்கு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டவர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல் என்பது நடைபெற்றது. எனவே அதன் அடிப்படையிலும் இந்த பகுதியில் இது போன்ற இனிமேல் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது இங்கு ஏராளமான அதிரடிப்படை வீரர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நாளைய தினம் இளைஞர்கள் அங்கு அதிகபட்சமாக கூடும் பட்சத்தில் காவல்துறை சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இது தொடர்பாக காவல்துறையினர் தரப்பில் என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, நாம் ஏற்கனவே சொன்னபடி இங்கு தற்பொழுது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே வருபவர்கள் யார் என்ற கண்காணிப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் நாளை பெருங்கூட்டமாக இளைஞர்கள் கூடுவார்கள் என்றால் இங்கு மிகப்பெரிய ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் செய்து வருவதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். மாணவர்கள் இங்கு ஒன்று கூட வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் தற்பொழுது மாணவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறை தரப்பினரும் மாணவர்களிடம் நீங்கள் இந்த பகுதியில் ஒன்று கூட வேண்டாம், இது ஒரு அமைதிக்கான ஒரு இடமாகவே இருக்கட்டும், பொதுமக்கள் வந்து செல்லும் இடமாகவே இருக்கட்டும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த எச்சரிக்கையை தாண்டி அவர்கள் ஒன்று கூடுவார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் இங்கு இதுபோன்ற போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இனிமேல் நடத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையும் மாநகர காவல்துறை ஆணையர் சார்ஜ் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இதனை தாண்டி மாணவர்கள் வருவார்களானால் அவர்களை கைது செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சென்னை மெரினாவில் நாளை கூடுவதற்கு இளைஞர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதால் காவல்துறையினர் அங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்.